ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. அனைவருக்கும் பராபவ வருட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். பராபவ வருடம் பிறந்துருச்சு. 12 ராசியினருக்கும் என்ன நடக்குங்கிறதுக்கு உங்கள் ஜாதகப்படி கோல்சாரத்தை இணைத்து பலனை சொல்லிட்டு வர்றேன். இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் எத்தகைய பலன்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்னால் என்னோட அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி 1200க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வயசுக்கேற்றவாறு உள்ள அனைத்து விஷயங்களும் அந்த வீடியோவில் இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதல்ல ஜோதிடத்தை நன்றாக உணருங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் பேர குழந்தைகளுக்கு எந்த ஒரு பலன் வேண்டுமானாலும் இந்த திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்கள் தெளிவாக கூறப்படும். இப்ப பராபவ வருஷ வருடம் இந்த மகர ராசி என்பதற்கு எத்தகைய பலன்களை தரும் என்பதை அடிப்படை ஜாதகத்தை நான் பார்க்காமலே அதனுடைய தன்மையை சொல்லி இந்த கோல்சாரத்தை இணைத்து அற்புதமாக பலன்களை கூறுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். கோல்சாரம் அவசியமா? கண்டிப்பா கோல்சாரம் சொல்லணும். பிறப்பு ஜாதகம் நம்ம லைஃப் ஸ்டைல அறுதிட்டு கூறும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் எல்லாருமே கோடீஸ்வரராகவோ திருப்தியாக வாழ்பவராக இல்லை. அவரவர்கள் முன் செய்த பூர்வ புண்ணிய அமைப்புப்படி நம்ம பிறக்கிறோம். 90% பேர் யோகம் இல்லாமல் அன்றாடம் உழைத்து சிறிது சேமிப்பு அல்லது சேமிப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கோல்சார பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒளியுள்ள ஜாதகங்களுக்கு மேற்கொண்டு ஒளி வரும் பொழுது அதை உணர்வதற்கு இயலாத தன்மையாக இருக்கும். அது அவசியமும் இருக்காது. ஆனாலும் உயர்நிலையில், மிக உயர்நிலையில் உள்ள ஜாதகர்களுக்கு ஏதாவது ஒரு கோளாறுகள் இருக்கும். அது இந்த கோல்சாரத்தோடு இணைந்து வரும். ஆனால் அன்றாட வைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் குறைவான பிராப்தமற்ற ஜாதகங்களுக்கு, அதாவது அந்த ஒளி இல்லாத ஜாதகங்களுக்கு இப்ப டெம்பரவரியாக தற்காலிகமாக வரக்கூடிய இந்த கிரக ஒளிகள் அவர்களுக்கு வாழ்க்கை அமைப்பை கொடுக்கிறது. இதுதான் கோல்சாரங்க. கோல்சாரம் அவசியம் பார்க்கணும். பார்க்கணுமா பார்க்கக்கூடாது, அதுக்கு வேலையே கிடையாது. அவசியம் பார்க்கணும். ஜோதிடத்தை நன்கு உணர்ந்தவர்களுக்கு, ஒளி தத்துவமாக புரிந்தவர்களுக்கு இது புரியும். மற்றவங்களுக்கு என்ன புரியுதோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. உண்மையிலேயே கோல்சாரம் அவசியம் பார்க்கணும். 12 லக்கணத்துல, மகர ராசியில 12 லக்கணத்துல பார்த்துருப்பீங்க. உங்களோட ஜாதக அமைப்பை பார்த்துக்கிட்டு, ஏன்னா எந்த ஜாதகத்தை நான் பார்க்காமல் தான் சொல்றேன், இந்த அமைப்பை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. மகர ராசி கோல்சாரத்துல வருஷ கிரகங்கள் தான் அதிக ஆதிக்கத்தை செலுத்து. ஏன்னா அது நகலாம், ஒரு ராசியில அதிக நாள் இருந்து அந்த ஒளியை கொடுக்குது. மாத கிரகங்களையும் நம்ம பார்க்கணும், ஆனாலும் வருட கிரகங்கள் தான் மிக முக்கியம். சென்ற வருடம் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாரு. 6ஆம் இடம் வேலை, கடன், ஒரு சில அமைப்புல நோயை கூட சொல்லலாம். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இணைந்ததுதான் வாழ்வு. தாய்மாமனுடைய அனுசரணை, தாய்மாமன் நல்லா இருந்த தன்மை அப்படிலாம் இருந்திருக்கும். எனக்கு தாய்மாமனே இல்லைன்னா அது உங்க ஜாதகம்னு வந்துடுவேன், சரியா? ஆனால் வேலையே இல்லாமல், உங்க ஜாதகத்துல வேலை சத்தே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட ஏதோ ஒரு வேலையை செஞ்சு நீங்க ஜீவனம் பண்ணீங்கன்னு சொல்லிடலாங்க. சரி, இப்ப இந்த வருஷம் பிறந்திருக்கு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு அற்புதமா வராரு. 7ஆம் இடம் மன வாழ்வை குறிக்கக்கூடியது, தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது, கூட்டு தொழிலை குறிக்கக்கூடியது, அன்றாடம் நமக்கு எதிர்ப்படுபவர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7. நம்ம ராசினா எதிர்படுற வர்றவங்க அனைவருமே 7ஆம் பாவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும். இப்ப 7ல குரு வரும் பொழுது பருவங்களையும் தாண்டி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு, ஆண் பெண் இருபாலாருக்கும் நிச்சயம் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடந்துருச்சு, குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
தொழில் இல்லையா தொழில் கிடைக்கும், வேலை இல்லையா வேலை கிடைக்கும். நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருந்தாலும் இந்த வருஷம் வருஷம் குரு மாறுறாரு, ஆனா 12 வருஷத்துக்கு ஒரு தான் உச்ச நிலையில் அடைவார். ஏற்கனவே அந்த 12 வருடங்கள்ல சனி குரு பகவான் ஒளி குறைந்திருந்தார். இப்பொழுது சனியுடைய பார்வை இல்லாமல் செவ்வாய் பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மங்கள யோகமா மாறும். இது சனி பார்த்தால் கெடுக்கும், ஒளியை குறைக்குங்க. சனி இருட்டு, முழு பாவக்கிரகம். அப்ப இந்த வருஷம் அற்புதமாக கடகராசியில் அதிக ஒளியோடு ஒரு வருட காலம் இருப்பார். அப்பொழுது 7ஆம் இடத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பா திருமணம், நீங்களே ஃப்ரெஷ் ஆவீங்க. 7ஆம் இடம் ஏழுல குரு வந்தோட ராசியை பார்ப்பார். திருமணம் முதல்ல சோர்வாக இருந்த யோகமில்லாத மகர ராசிகள் தூக்கத்திலிருந்து விழிக்கிறது மாதிரி ஒரு நாள் இருப்பீங்க. அதோடு உங்களுடைய தசாபுத்தி ஒத்துழைக்கும் பொழுது நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படும். திருமணம் அவசியம் கண்டிப்பா நடக்கும். திருமணத்துல அப்படி இப்படி சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைதியான வாழ்வு கிடைக்கும். டைவர்ஸ் வர போறீங்களா, மகர ராசி எல்லாமே நடக்கும். வயசுக்கு பல வித லைஃப் ஸ்டைல்ல மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. அப்படி போனா கூட சடனை நின்றும் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். சரி, குருபவனுடைய பார்வையை பார்ப்போங்க. குருபவன் 11ஆம் இடத்தை பார்ப்பார். லாபம் கிடைக்கும். தொழில லாபமே இல்லையா, லாபம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல அற்புதமாக அந்த இடம் 11 கிரகம் இருந்தாலும் சரி, 11 கிரகங்கள் பார்த்தாலும் சரி, நல்ல கிரகம் பார்க்கும் பொழுது லாபங்கள் பெருகும். இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு வீட்டில் 2 மகர ராசி அன்பர்கள் இருந்தார்கள் என்றால் மூத்தவருக்கு அற்புதமாக இருக்கும், மகர ராசி அன்பருக்கும் நல்லா இருக்கும், அவருடைய மூத்த சகோதரருக்கும் அருமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 11ஆம் இடம் வெற்றி. வழக்கு இருந்துச்சுன்னா வழக்கில் வெற்றி வரும். நோய் இருந்தால் நோய் விடுபடும். கடன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கும். அடுத்து ராசியை பார்ப்பார். ராசி பார்க்க ஏற்கனவே சொன்னேன், ராசியை பார்க்கும்போது ஃப்ரெஷ் ஆவீங்க. ஒரு ஒளி கிரகம் ஜென்ம ராசி, ஜென்மத்துல குரு இருந்தா சிறைவாசம்ங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் அனுபவம் இல்லாத வார்த்தைகள். குரு பகவான் இருக்கிற இடம் பார்க்கிற இடம் செழிக்கும், சனி பார்க்கிற இடம் தேயும், இருக்கிற இடமும் மந்தப்படும். இதுதான் ஒரே ஒதுங்க. இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை, இதனாலதான் சொன்னேன் மகர ராசி அன்பர்கள் 2 பேர் ஒரே குடும்பத்தில் இருந்தால் இந்த அமைப்புப்படி மூத்தவரும் நன்றாக இருப்பார், இளையவரும் நன்றாக இருப்பார். நல்லா உணர்ந்து பாருங்க. குரு பகவான் 11ஆம் இடத்தை மூர்த்த ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, 3ஆம் இடம் இளைய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இப்படி நம்ம சொல்லிக்கிறோங்க. சரி, இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு. இப்ப அடுத்த கிரகமான சனியை நம்ம பார்க்கணும். சனி 3ஆம் இடத்தில் இருந்தார். தேக நலன் இல்லை, சகோதரருக்கு பலன் இல்லை, தாம்பத்தியம் இனிக்கவில்லை, நகநட்டுக்கள் சேரவில்லை. நல்லா பாருங்க, 3ஆம் இடத்தில் சனி. சனி எங்கேயுமே இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கணும். எல்லா கிரகம் வேணும் தானே. எதுக்காக சொல்றேன்னா அது அவசியம். அது தீமை செய்யும் கிரகங்களை மறைமுகமா சொல்றேன். 3ஆம் இடம்ங்கிறது நம்மளோட முயற்சி. 90% பேர் என்ன முயற்சி செஞ்சோமே ஒண்ணுமே பலனளிக்கலையே, முயற்சியை விட்டுருமா அப்படிங்கிற அல்லலாட்டம், மன அல்லலாட்டம் கண்டிப்பா இருந்தது. அதெல்லாம் ஜூன் 2ல இருந்து அற்புதமா நீங்க. என்ன காரணம்னா குரு பகவான் உச்சமா இருந்து சனியை பார்க்கிறார். வெற்று ஊடகமான சனிக்கு ஒளியை கொடுக்கிறார், ஒளியால் நிரப்புகிறார். சனி அந்த 3ஆம் இடத்தை கெடுக்காது. குரு பகவான் சனியின் வாயிலாக அந்த 3ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்றாருன்னு எடுத்துக்கிறணும். அப்போ உங்களுக்கு முயற்சிகள் ஜெலிக்கும். சகோதரர்கள் நல்லா அவர்களுக்கு உள்ள பலனும் நடக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். தாம்பத்தியம் இனிக்கும், தாம்பத்தியத்தின் மூலம் குழந்தை பெயர் கிடைக்கும். கண்டினியூட்டி தான். நகநட்டுகள் போடக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு இருக்கும், ஆண்களும் நகை போடும். சில பார்த்தீங்கன்னா ஆண்கள் கையில கழுத்துல எல்லா இடத்துலையும் நகை போடுவாங்க, வாட்சி கூட கோல்டர் கட்டுவாங்க. அவங்களுக்கு பாருங்க 3ஆம் இடம் சுபத்துவமாகவும் குரு சுக்கிரன் நன்றாக இருந்து தசாபுத்திகள் நல்லபடியாக வரும். அவங்க அதைத்தானே செய்வாங்க. ஒரு கிரகம் எதை இயக்குகிறதோ அது நம்மளை இயக்குதா, அது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம போட்டுருவோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ராகு கேதுக்களையும் பார்க்கணும். ராகு கேதுக்கள் கார்த்திகை மாதம் கடைசியில தான், இந்த வாரம் கார்த்திகை மாதம் கடைசியில தான் 2ல இருந்து ராசிக்கு வராரு. சரி, 2ல இது வரைக்கும் இருந்தாரு சொல்றனே. 2ஆம் இடம் என்கிறது என்ன? 3ஆம் இடம் முயற்சியை தடுத்து சனி தடுக்க, 2ல் ராகுங்கிற இருட்டு இருக்கும் பொழுது முயற்சி இன்மையால் உங்களுக்கு பொருள் வரல. இவ்வளவுதான் சொல்லிடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில்
நடக்கவில்லை, நடந்தாலும் திருப்தி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பொருள் வரவு அவ்வளவாக இல்லை. இந்த வேலையை விட்டுருவோமா அந்த வேலைக்கு போவோமாங்கிற மனப்போராட்டம் உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? 90% பேருக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். கிரக சுபத்துவ பாவத்துவம் தாங்க, வேற எதுலையும் ஜோதிடம் இல்லைங்க. இப்ப 12ல இருந்து 2ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. திருமணம் தோஷம் உள்ளவர்களுக்கு கூட முயற்சி செய்தும் பலன் இல்லை. தோஷம் முடிஞ்சாலும் ஒரு இழுபறியான நிலை இருந்தது. இப்ப ராசிக்கு வந்துருச்சு. சரி, ராசியில வர்றது நல்லது இல்லையே, மூளை இருட்டுமே, நமக்கு பிராப்தம் இல்லையே அப்படின்னா, இப்பதான் சொன்னேன் குரு பார்வை இங்க ராகுவே இருக்கு. அப்ப இந்த இடத்துல மட்டும் சனியை குரு பார்த்தா கூட சனி கெடுபலனை குறைச்சுக்கிடுவாரு, ஏதோ நற்பலனை செய்வாருன்னு சொல்றோம். ஆனால் ராகு அப்படி இல்லை. ராகு நியூட்ரலான கிரகம். யார் வெளிச்சமா இருக்கோ அந்த பக்கம் சாய்வார், அந்த பலனை பெருசாக்குவார். அப்ப ஜென்மத்துல ராகு இருந்து குரு பார்வை வாங்கும் பொழுது குருவின் பலனை அதிகரித்து தருவார். நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் உள்ளிட்ட அனைத்தும் ஜெயிக்கும். இந்த குரு பார்வையால நீங்கள் டல் அடிக்க மாட்டீங்க, சுறுசுறுப்பு இல்லாமல் போக மாட்டீர்கள். ஏன்னா ராகு இருக்கு, குரு இந்த வெற்று ஊடகத்தை சரி செய்கிறது அப்படின்னு சொல்லணும். கேதுவை சொல்லணும்ல, கேது 8ல இருந்துச்சு, 2ல ராகு வருமானத்தை குறைக்க 8. அப்ப 8ங்கிறது ஆரோக்கியத்தை குறைக்கிறது, அதிர்ஷ்டத்தை குறைச்சிச்சு. மொத்தத்துக்கு மகர ராசிக்கு நச்சுன்னு சொல்றோம் பாருங்க. போன வருஷம் 3ங்கிற முயற்சி ஸ்தானத்தை கெடுத்த சனி, அதன் வாயிலாக 2ஆம் இடத்துல வருமானம் இல்லை, 8ஆம் இடம் ஆரோக்கியம் சீர்குலைஞ்சிச்சு. ஆரோக்கியம் இல்லைன்னா முயற்சி வராது, முயற்சி இல்லைன்னா பொருள் வராது. ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஆழ்ந்து கவனிச்சா கோல்சாரங்கள் செயல்படும் போது கண்டினியூட்டி இருக்கும். அதெல்லாம் உணர்ந்துட்டு வர்றேன். இப்ப கேது 7ஆம் இடத்துக்கு போற, 7ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? கேது மெல்லிய இருட்டு, ராகு கடுமையான பலனும், கேது சிறிய பலனும் செய்யும், சிறிய கெடுதலும் செய்யும். இப்படி ஏகப்பட்ட விதிவிலக்குகள் இருக்குது. இப்ப குரு பகவான் சொல்லும்போது அது குருக்கு அது கேளயோகமாக மாறும். கேளயோகம்னா கோடீஸ்வர யோகம். ஆனா இது கேளயோகம், இந்த குறுக்கு இணைவு மட்டும் பெரும் பொருளை தந்து விடாது, அதையும் புரிஞ்சுக்கிறணும். அப்ப 2, 9, 11, 5 இந்த மாதிரி அதிர்ஷ்ட கிரகங்கள் 2ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளணுங்க. மறையக்கூடாது. மறைந்தால் பலன் இல்லை, பலன் சிதறிடும். மறையாமல் இருக்கும் பொழுதுதான் கோடீஸ்வர யோகம் இருக்கு. தனிப்பட்ட நேரத்தை சொல்றேன். இப்ப உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கோடீஸ்வர யோகம் நல்ல நிலையிலோ அல்லது 8, 6, 8 மறைஞ்சு ஒளியிழந்த நிலையிலோ ஏதோ தருகிறார் அந்த அமைப்புல இருந்தாலும், இந்த குறுக்கு அதி இணைவு பூஸ்ட் செய்யும், கோல்சாரம் கைதூக்கி விடும், பூஸ்ட் செய்யும் சொல்றேன். அற்புதமாக மகர ராசி அன்பர்கள் வலிமையோடு முயற்சி, நீங்க நல்லபடியா இருப்பீங்க, ஆரோக்கியம் ஏற்படும், முயற்சி பலிக்கும், உங்க சகோதரர் நடப்பாங்க, இல்லறம் இனிக்கும், வருமான சிறப்பு அதிகமாக இருக்கும். இறை வழிபாடு மிக மிக அவசியம். ஒரு மனிதனுக்கு இறை வழிபாடு மிக மிக அவசியம். குலதெய்வத்தை மறக்காதீங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முத்தாய்ப்பா திருமண ஆகாதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும், வெற்றிகள் இல்லாதவர்களுக்கு வெற்றியும், தொழில் வியாபாரத்தில் நல்ல மேன்மையும் கண்டிப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். இனி கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் எப்படிங்கிறத பார்ப்போம்.